நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன இருந்தாலும் பார்வதி என் வீட்டுக்கான வழியை மறக்கவே இல்லைல்ல, அதுல எனக்கு சந்தோஷம்தான். அட என்னமா அமைதியா இருக்க, ஏதாவது பேசு. வீட்ல சில பிரச்சனைகள் உருவாயிடுச்சு. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லம்மா. எந்த வீட்டுல பிரச்சனை இல்லாம இருக்கு? சட்டியும் கல்லும் இருக்கும்போது தட்டலும் முட்டலும் சாதாரண விஷயம் தானம்மா. இப்ப பாத்தீங்கன்னா மண் சட்டிக்கு பதிலா ஸ்டீல் பாத்திரம் இருக்கிறதுனால அடி விழும்போது சத்தம் அதிகமா தான் கேட்கும். சரிதானே? இது அப்படிப்பட்ட பிரச்சனை இல்ல, நான் எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் இப்ப நடந்திருக்கு. அப்படியா? என்னாச்சு பார்வதி, கொஞ்சம் சுருக்கமா சொல்லு. இது பெரிய பிரச்சனையா இருக்குமே, என்னால சுத்தமா நம்பவே முடியலையே. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கும் போல. அந்த விஷயத்துல சந்தேகமா தான் இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ண போற? இந்துவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு அருண் என்னை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டான். ஆனா நான் போல. நல்லதா போச்சு. ஆன பெருசா இருக்குன்னு சொல்லி தொழுவத்துல கட்ட முடியுமா? நான் நல்லா யோசிச்சு பார்த்துதான் இங்க வந்து ஒரு 3 நாளைக்கு தங்கலான்னு வந்தேன். அதுக்குள்ள என் பொண்ணு வந்துருவா. ஆமா, நீரஜ் எங்க போயிருக்கா? பெங்களூர் வரைக்கும் போயிருக்கான்னு நினைக்கிறேன். வேலை முடிஞ்சது உடனே வந்துருவா. பெங்களூருக்கு அவ போயிருக்காளா? நம்ப முடியலையே. அவ வருவான்னு சொல்றியா? அதையே நம்ப முடியாது. எதுக்காக அப்படி சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, விஸ்வநாதன் நேத்துல இருந்து ஊர்லயே இல்ல. சொல்லப்போனா நீ இப்ப தனியா இருக்க. இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல ஏன் ஞாபகம் உனக்கு வந்தது? என் வீட்டுக்கும் உனக்கு வரணும்னு தோணுச்சே, அந்த விஷயத்துல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அது ஒரு பிரச்சனை இருக்கு இங்க. இப்போ நான் மட்டும் தான் இருக்கேன்னு சொன்னேன்ல, இன்னைக்கு சாயந்தரம் நானும் ஒரு டூர் போலான்னு இருக்கேன், பக்கத்துல இருக்க சில ஊர்களுக்கு. உடுப்பி, முருடேசர், மூகாம்பிகை, அப்புறம் வாரணாசி வரைக்கும் போலான்னு இருக்கேன். 10 நாள் ப்ரோக்ராம் அது. இது நான் ஏற்பாடு பண்ண ப்ரோக்ராமா இருக்கிறதுனால வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. இப்படி இக்கட்டான சூழ்நிலையில வந்து மாட்டிக்கிட்டேனே, இப்போ என்ன பண்றது? உன்னை இங்க தனியா விட்டுட்டு போகவும் என்னால முடியாது. மருந்து மாத்திரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க. நீ ஓகே சொன்னாலும் கூட யாரும் இல்லாததால நான் ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் எனக்கு வேற முன்விரோதம்லாம் எதுவும் இல்லம்மா. அபிராமி உங்க வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தோம், அவளை நீங்க வெளியே துரத்துனதெல்லாம் நான் மறந்துட்டேன். அருணுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கான தகுதி இல்லை, அதை நான் மறந்துட்டேன். அப்புறம் அந்த சொத்தோட விஷயம், முளைக்கடையில கொஞ்சம் இடமும் அந்த பழைய வீடும் தான் கிடைச்சதான்னு என்கிட்ட ரொம்ப பேர் கேட்டாங்க. அதை கொடுக்கவாது உனக்கு மனசு வந்ததேம்மா, அதுவே ஒரு பெரிய விஷயம்னு தான் நான் சொல்ல வரேன். இங்க பாரு, கொஞ்சம் சொத்தும் பணமும் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? போகும்போது யாரும் எதையும் கொண்டு போனதா சரித்திரமே இல்லை. வெறுங்கையோட வரும், வெறுங்கையோட போறோம். அதுதான் மனுஷங்களோட வாழ்க்கையே.
இதுக்கு ஒன்னையே உதாரணமா சொல்லலாமே. நேத்து இந்த நேரத்துல நீ எங்க இருந்த, எப்படி இருந்த? இன்னைக்கு நீ இப்படி நிக்கிற, அவ்வளவுதான் பார்வதி. உன் மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லவே இல்லை. இது எல்லாமே உலக தத்துவமா. என்ன நீ தப்பா எடுத்துக்காதம்மா. அது இருந்தாலும் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நீ பேக தூக்கிட்டு எங்க போவ, எங்க தங்குவ? 10 நாளைக்கு நாங்க இல்லாததுதான் பிரச்சனையே. யாரோ கால் பண்றாங்க, இத வந்துடுறேன். ஹலோ, யாரு? வாசனா. ரொம்ப நாள் ஆச்சே. என்ன விஷயம்? நான் வீட்டை விட்டு எங்க போவேன்? நீ கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். என்ன அப்படியா? நல்லா போச்சு. ஏய், ஊர்ல இருந்து வரும்போது பாட்டு எதை கொண்டு வந்தியா? என்ன அத சொல்லதான் கால் பண்ணியா? அப்படின்னா சரி, பாட்டிலோட வா. கொஞ்ச நாளைக்கு இங்க வீட்டுல நான் மட்டும் தான் இருப்பேன். ஏய், நாம என்ஜாய் பண்ணலாம்டா. அப்படின்னா ஒரு பாட்டில் கொண்டு வராத, இருக்கிற எல்லா பாட்டிலையும் கொண்டு வா. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு நீங்க இருந்து போடா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இங்க யாரும் வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க. நாம கேட்ல ஒரு போர்டு எழுதி வச்சிடலாம். சொந்தக்காரங்க, பிச்சைக்காரங்க, நம்பிக்கை துரோகிங்க யாருமே இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு நல்லா போர்டுல எழுதி நம்ம வச்சிடலாம். அப்படின்னா சரி. ஏய், நீ பாட்டில மட்டும் கொண்டு வந்தா சரி, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா சரி, நேர்ல பாட்டிலோட பார்க்கலாம். ஓகே? நீ போப்பா. இந்தோ, நீ இங்கே இருமா. அத்த அத்த கொஞ்சம் நில்லுங்க. என்ன விஷயம்னு சொல்லு. முதல்ல இந்த பேக் கொடுங்க. உனக்கு எதுக்கு இந்த பேக்? என்னத்த இப்படி பண்றீங்க? எதுக்கு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு என் பின்னாடியே வர? எனக்கு யார் வேண்டான்னு சொல்லி தானே நான் போறேன். நீங்க இங்கதான் வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க என்ன நடந்திருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதான் இங்க வந்தேன். பிரபாகரன் மாமாவை எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பாக்குறேன்ல, நேர்ல போய் நல்லா கேட்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இப்போ அதுக்கான நேரம் இல்ல. அவரு அவரோட நிலைமைய சொல்லிட்டாரு. மத்தவங்க என்கிட்ட காட்டின துரோகத்தை அவர் ஒண்ணும் எனக்கு காட்டலையே. இன்னும் நீங்க எது உண்மை எது பொய்ன்னு புரிஞ்சுக்காம இருக்கீங்களே. யாரோட மனசுல என்னென்ன வன்மம் இருக்குங்கிறத நான் இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அருண். இத நீ சொல்லி எனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இத பாருங்க, அத்தையும் சரி மகனும் சரி 2 பேரும் நடு ரோட்டில் நின்று பேசி இந்த வீட்டில் நடந்த பிரச்சனையை ஊர் ஃபுல்லா சொல்லணுமா? அருண், நீ பேக் எடுத்துட்டு வா. எங்க போறதுக்கு? எதுவும் தெரியாத மாதிரி அடம் பிடிக்காதீங்க. கூப்பிடுறது உங்க அண்ணன் பையன். இப்ப இருக்கிற நிலைமையில நான் யார் கூப்பிட்டாலும் அந்த இடத்துக்கு போய் தான் ஆவேன். போறீங்கல்ல? அப்படின்னா சரி, வாக்கு மாறக்கூடாது. அப்படின்னா அருண் உங்களை கூப்பிடல, உங்க சொந்தக்காரனா இருக்க இந்த சுகுமாரன். என்ன தெரியாதுன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? இப்ப நான் கூப்பிடுறேன், நீங்க என் கூட வாங்க. நான் தான் வேண்டாம். இங்க பாருங்க, என்ன கோவப்படுத்தாம பேசாம வந்துருங்க. ஐயோ, என்னோட பேக். இது பேக்னு எனக்கும் தெரியும்.
நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அருண் கூட்டிட்டு வாப்பா. வாங்க அத்தை. அருண் விடு என் கைய. அத்தை, நான் வரல. ஆளுங்கெல்லாம் பாக்குறாங்க. வாங்க அத்தை. அருண், சொன்ன கேளு. இந்து வண்டியில ஏறு. ஏறுங்க அத்தை. அட வண்டியில ஏறுங்க அத்தை. ம், ஏறுங்க. இது யாரோட வீடு, இங்க நான் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அடம் பிடிக்காதீங்க. அம்பாட்டு மாதிரி இது ஒன்றும் பெரிய வீடு இல்லை, ஓட்டு வீடு தான். மற்றவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி நாங்க யாரும் அவமானப்பட மாட்டோம், நீங்க தான். இறங்குங்க அத்தை. வெளியே வாங்க அத்தை. வாங்க அத்தை. அட யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அட கடவுளே, யாரு வந்திருக்கிறது? இவங்களதான் சொந்தக்காரங்கன்னு சொன்னீங்களா? முதல்ல நான் இத புரிஞ்சுக்கவே இல்ல. பார்வதி அம்மா நம்ம வீடு சேர்ந்தவங்களாச்சே, சரிதானே? வாங்க வாங்க அத்தை, வாங்க. அத்தை பார்த்து. ஐயோ அம்மா, வாங்க உள்ள வாங்க. நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். அப்படின்னா என் பொண்டாட்டி புத்திசாலி தான். ஆளை பார்த்து பேசுறதுல கெட்டிக்காரி. உனக்கு நல்ல புத்தி வந்துருச்சா என்ன? உங்களை கல்யாணம் பண்ணதை தவிர என் புத்திக்கு எந்த குறையும் வந்ததே இல்ல. ஆ, அது சரி. அடியே, நம்ம வீட்டுக்கு வந்த பார்வதி அம்மாவை நீ சிரிச்ச முகத்தோட வரவேற்பு கொடுத்தல்ல, அது எனக்கு பிடிச்சிச்சு. அதுதான் என்னோட புத்தி. என்ன இருந்தாலும் பார்ட்டி அம்பாட்டியை சேர்ந்தவங்கல்ல, யானை மெலிஞ்சிருச்சுன்னு தொழுவத்துல கட்டுவாங்களா? சொத்தெல்லாம் எழுதி கொடுத்திருந்தாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் பணமாவது இருக்குங்க. அவங்கள நல்லா பாத்துக்கிட்டா நமக்கும் பலன் கிடைக்கும். ஓ, அப்படி. அந்த முகத்துல ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு. ஆனா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட.
அடியே அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டு அம்பாட்டு வீட்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. யாரு? பார்வதி அம்மா தான். ஐயோ, என்னங்க ஆச்சு? சதி பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன், முதல்ல டீ கொண்டு வா. ஓ, அப்படின்னா டீ போட வேண்டிய அவசியமே இல்ல. அந்த முகத்துல ஒரு குறை இருக்குங்க. ஏய், ஏண்டி, நீ தானே கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன பார்வதி அம்மா முகம் ஐஸ்வர்யமா இருக்குன்னு. ஆமா, அதெல்லாம் அப்படிதான். இப்ப ஐஸ்வர்யம் போயிடுச்சு. இத பாரு சுமதி, நம்ம வீட்டுக்கு பார்வதி அம்மா விருந்தாளியா வந்திருக்காங்க. வெறும் விருந்துக்காக இல்ல, இந்துவோட அம்மா. அம்மாவா? ஆ, 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 அதாவது அம்மாவோட ஸ்தானத்துல. நீ அவங்கள நல்லபடியா கவனிக்கலன்னா நான் உன்னை கவனிக்க வேண்டியிருக்கு. மோசமான வார்த்தையை மட்டும் நீ அந்த அம்மாட்ட பேசுனா தெரியும்ல. நாம அத்தை வீட்டுக்கு போனது நல்லதா போச்சு. இல்லனா அத்தை என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. அம்மாவோட வாழ்க்கையில அந்த வீடு ஒரு பாகமா இருந்துச்சு. அந்த வீடுனா அவங்களுக்கு ரொம்ப உயிர். எங்க போனாலும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு திரும்ப போயிடலான்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து டக்குன்னு வெளியே போங்கன்னு சொல்லும்போது, அதுவும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாம, அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அத்தை எடுத்த பல முடிவுகள் சரியானதில்ல. அதை அப்பா சொல்லி புரிய வைக்க தவறிட்டாரு. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்க. உங்க அப்பாக்கு இதுல என்ன பங்கு? அப்பாக்கு அவர் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? மனசளவுலயும் உடல் அளவுலயும் அம்மா ரொம்ப தளர்ந்து போயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சங்கடத்துல இருக்காங்க. நாம அவங்க கிட்ட சொல்ல போறது சாதாரணமான விஷயம் இல்லையே. இப்ப இருக்க நிலைமையில அவங்களால அதை தாங்க முடியாது. அம்மா கொஞ்சம் நல்லா நார்மல் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். அதுதான் நல்லது. பார்வதி அம்மாவோட மௌனம் போறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. தனியா இருக்கோன்னு அவங்க என்னைக்கும் நினைக்க கூடாது. நாம அவங்கள ஸ்பெஷலா கவனிக்கணும். இந்த மாதிரி ஒரு சங்கடத்துல தான் ஆளுங்க கோவப்படவும் தேவையில்லாம திட்டுறதும் செய்வாங்க. அதை தடுக்க தான் நான் அம்மாவை பார்க்க போகாம இருக்கேன். என்கிட்டயும் அத்தை அதிகமா பேச மாட்டேங்கிறாங்க. அது என் மேல இருக்க கோவத்தினாலங்க. என்ன நடந்ததுன்றது அவங்களுக்கே கொஞ்ச நாள்ல புரியும். அப்ப பாரு, 2 மடங்கு பாசத்தை அதிகமாவே காட்டுவாங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் இப்ப அமைதியா இருக்கேன். இப்போதைக்கு சுமதி கோவப்படாம இருக்கிறது ரொம்ப நிம்மதியா இருக்கு. பாருங்க, 2-3 தடவை கூப்பிட்டு பார்த்தேன், சாப்பிடவே வரமாட்டேங்கிறாங்க. எதுவுமே வேணான்னு சொல்றாங்க. ராத்திரியில பட்னியா இருந்தா எப்படி? யாராவது போய் உங்களை கூட்டிட்டு வாங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். இந்து, நீ கூட போமா. ம். அத்தை சாப்பிடுவாங்க அத்தை. அத்தை வந்து ஏதாவது சாப்பிடுங்க அத்தை. எனக்கு வேண்டாம்ப்பா. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? வந்து ஏதாவது சாப்பிடுங்க அத்தை. சாப்பிட்டு மாத்திரை சாப்பிடணும்ல. எனக்கு வேண்டான்னு சொல்றேன்ல.
இங்க இருக்கவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? உங்களுக்காக ஸ்பெஷலா வேற சமைச்செல்லாம் வச்சிருக்காங்க. அது வேணான்னு சொல்றது நல்லா இருக்காது அத்தா. எழுந்து வாங்கத்தா. நீங்க கொஞ்சமாவது சாப்பிட்டே ஆகணும் அத்தா. நான் வேணும்னு சொல்லல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப தலைவலிக்குது. அதையும் நீங்க சொல்லவே இல்ல. உங்களுக்கு ரொம்ப தலைவலியா இருக்கான்னு? உடம்பு இப்படி சுடுது, தீ மாதிரி எரியுது. ஐயோ என்னாச்சுங்க? ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, உடம்பு ரொம்ப சுடுது. இருக்கட்டும் அருண். இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? வாங்க ஹாஸ்பிடல் போலாம். சொன்னா கேளு. வேண்டாம் அருண். அப்படின்னா நீங்க டாக்டர் இங்க வர சொல்லுங்க. அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. டெம்பரேச்சர் அதிகமா இருக்குதா? அது தண்ணி மாத்தி குடிச்சேன்ல, காலையில எந்திரிச்சா காய்ச்சல்லாம் போயிடும். டாக்டர் எல்லாம் கூப்பிட வேண்டாம். நீங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அடம் பிடிக்காதீங்க. உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் பார்க்கணும்ல. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றேன்ல. அந்த பேக்ல எனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா அதுக்கு சாப்பிட்றதுக்கான மாத்திரை இருக்கு. அதை மட்டும் எடுத்து கொடுத்தா போதும். அருண், நீ போய் எடுத்து கொடு ப்ளீஸ். அந்த பேக்குள்ள சின்ன ஜிப் இருக்கும் பாரு, அங்க இருக்க. நீங்க சூட ஒரு பிளாக் காஃபி குடிங்க தா. நல்லா விற்கும் போது உடம்பு சரியாயிடும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.